நம்மளுடைய லாஸ்ட் எபிசோடில் சபா கேன்டீன்ஸை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதில் வந்து மியூசிக் அகாடமியோட பட்டபாஸ் கிச்சன்ஸை வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இந்த எபிசோடில் பார்த்தசாரதி சுவாமி சபாவில் மவுண்ட்பேட்டன் மணி அவரோட கேட்டரிங் இருக்குது. ஸோ அந்த மவுண்ட்பேட்டன் மணி அப்படின்றவர் யார், அவரோட ஸ்பெஷல் என்ன, அந்த கேன்டீனில் என்னென்னலாம் கிடைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த எபிசோடு ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க மவுண்ட்பேட்டன் மணி கேன்டீனை ஒரு விசிட் பண்ணலாம். நாம வந்து இப்போ ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி சபாவுடைய கேட்டஸ், அதாவது மவுண்ட்பேட்டன் மணி வந்து இங்கே வந்து கேட்டஸ் வந்து அமைச்சிருக்கிறாங்க கேன்டீன். ஸோ அவங்க கிட்ட அவங்களோட ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் வந்து இந்த கேன்டீன் வந்து 9 வருஷமாக எடுத்து நடத்துகிறோம். இரண்டாவது வந்து இந்த கேன்டீன் வச்சதுலேருந்து பப்ளிக் சப்போர்ட் நிறைய இருக்குது. என் பேர் வந்து சீனிவாசன் பேர். நான் மவுண்ட்பேட்டன் மணியரோட 2வது புள்ள. ஓகேங்க. இந்த மவுண்ட்பேட்டன் மணி அப்படின்னாலே அவரோட சமையல் அப்படின்னா ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மவுண்ட்பேட்டன் மணி அப்படின்னு அந்த பேரோட காரணத்தை சொல்லுங்களேன். அது எப்படின்னா, நம்ம சுதந்திரம் கிடைச்ச முன்னாடி நம்ம லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் பிரகாஷ் ராவ் இருக்கும்போது லார்ட் மவுண்ட்பேட்டன் சென்னை மெட்ராஸ் வந்தார். அப்போ மெட்ராஸ் தான் கவர்னர் மாளிகைக்கு வந்தார். அப்போ எங்கள் அப்பாவுக்கு வயசு கிட்டத்தட்ட 16-17 வயசு தான் இருக்கும். அப்போ ஒரு ரெஃபரன்ஸ் மூலயமா இவருக்கும் முதலாளிக்கு சேர்த்து அந்த ஆர்டர் கிடைச்சிது. ஆர்டர் கிடைக்கும் போது எல்லாமே சவுத் இந்தியன் சாப்பாடு. ஏன்னா அவர் வந்து பிரிட்டிஷ்காரனாலே இந்தியன் ஃபுட்டுனாலே எல்லாருக்குமே ஒரு கிரேஸ் இருக்கும். அந்த கிரேஸில் வந்து இது வந்து ஒரு சவுத் இந்தியன் சாப்பாடு. பால் பாயசம், பாதாம் அல்வா, உருளைக்கிழங்கு காரக்கறி, பீன்ஸ் பருப்புஸ்லி, அவியல், இந்த மாதிரி எல்லா சவுத் இந்தியன் சாப்பாடும் திருவல்லிக்கேணியிலேருந்து நான் அப்பா செஞ்சுன்னா அங்கே போனார் கவர்னர் மாளிகைக்கு. அப்போ லார்ட் மவுண்ட்பேட்டனே அவர் சாப்பிட்டுட்டு இது எக்ஸலண்ட் கேட்ரிங் சர்வீஸ்னால அவரை எனக்கு சமையல் பண்ணி போட்டதுனால இனிமேல் ஹி ஹேவ் டு கால் இம் மவுண்ட்பேட்டன் மணின்னு அவரே டைட்டில் பண்ணார். இதை அங்கேருந்து கௌரவித்தார் அப்பாவை. இப்போ இந்த சபாக்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒவ்வொரு சபாக்கள்ல வந்து கச்சேரிகள் போல கேன்டீனும் ரொம்ப ஃபேமஸ். இந்த ஸ்ரீ சுவாமி பார்த்தசாரதி சபாவில் நீங்க எத்தனை ஆண்டுகளா வந்து கேட்டரிங் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நான் வந்து 2010 பண்ணிட்டு இருக்கேன். இப்போ 2019 நடந்துட்டு இருக்கு. அதான் 18-19 அகாடமிக் இயர். செவிக்கு உணவு வயிற்றுக்கு உணவுன்னு சொல்ற மாதிரி இங்கே மெயினாக வந்து சபாலேருந்து சாப்பிட வராங்க. சபாவுக்கு வெளியிலேருந்து எங்களுக்கு அதான் ஜெயின் ஃபேமிலியிலேருந்து எல்லா ஃபேமிலி மார்வாடிஸ் எல்லாருமே சாப்பிட வர்றதுனால, ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸு, கால் சென்டர் எல்லோரும் சாப்பிட வர்றதுனால அவங்களும் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பொங்கல் வரைக்கும் இருக்க வேண்டியதானே அப்படின்னு ஒவ்வொரு வருடமாகவே எங்களை கேட்டுன்னு தான் இருக்காங்க. எந்த ஒரு வியாபாரம் பண்ணாலுமே கஸ்டமரோட இது வேணும், அது எங்களுக்கு நல்லா இருக்குது. அது ஓகே சார். இப்போது ஒவ்வொரு கேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஏதாவது ஒரு ரொம்ப ஸ்பெஷலாக ஒன்று வந்து ஒரு டிஷ் வந்து செய்வாங்க. மவுண்ட்பேட்டன் மணி ஐயரோட ஸ்பெஷல் அப்படின்னா என்ன சொல்லுங்கள்? மவுண்ட்பேட்டன் மணியரோட ஸ்பெஷல்னு பார்த்தாலே டில் நவ் வந்து பாதாம் அல்வா தான் எங்களோட ஃபேவரட் ஸ்வீட். வந்து பாதாம் அல்வா தான். இன்னும் கேட்டால் லார்ட் மவுண்ட்பேட்டனே அந்த பாதாம் அல்வா சாப்பிட்ருக்காரு. அப்போ பிஃபோர் இண்டிபெண்டன்ட் நான் சொன்னேன் முதல்ல, அதுலேயே பாதாம் அல்வாவும் பால் பாயசம் தான் சாப்பிட்ருக்காங்க. அதே மாதிரி எங்கள் இதில் வந்து அக்கார விடுசல் ஃபேமஸ், தட் இஸ் ஐயங்கார் ஸ்பெஷல். எல்லா சபாவையும் விட எங்கள் சபாவில் மத்தியான சாப்பாட்டில் என்டையர் அந்த 20 நாளோ 22 நாளோ பூண்டு, வெங்காயம், பட்டை, லவங்கம், மசாலா ஐட்டம் இல்லாமல் மொத்தம் எதுலேயுமே பூண்டு, பட்டை, லவங்கம் இல்லாத சாப்பாடு தான் மத்தியான சாப்பாடு நான் போடுறேன்.
பண்ணி எல்லாரும் விரும்புகிறாங்க. ஏன்னா இது ஜெயின் ஃபேமிலி விரும்புகிறாங்க, பிராமின்ஸும் விரும்புகிறாங்க, ஆஃபீஸில் வர ஸ்டாஃபும் அவங்களுக்கு வந்து நல்ல டைஜஷன் ஆகிடுது சொல்லி எல்லாம் அதே மாதிரி பாரம்பரிய உணவு தான் நான் பண்ணுறேன். அதுலேயே வந்து புதுசாக நான் ஐட்டத்தை மாற்றி கொடுக்கறதுனால யங்ஸ்டர் விரும்புகிறாங்க, இப்போதைய காலகட்ட மக்களும் விரும்புகிறாங்க. இப்போது சபா அப்படின்னாக்கா எல்லா டேஸும் ஒரே மெனு இருக்குங்களா, இல்லை வேற உங்கள் இதில் வேறு மெனு மாறுங்களா? இல்லை, டெய்லி நைட்டு 12 மணி 1 மணிக்கு தான் நான் மறுநாள் லஞ்ச் மெனுவே நான் மாற்றுவேன். அதே மாதிரி மாற்றும் போது காத்தால எல்லாரும் என் கிளைண்ட்ஸுக்கு, கஸ்டமருக்கு, சபா மெம்பர்ஸு, செக்ரட்டரி எல்லாருக்குமே நான் வந்து இன்க்ளூடிங் சபா பிரசிடென்ட் செட்டியார் உட்பட, ஐயா உட்பட எல்லாருக்குமே காத்தால எல்லாரும் நைட்டு 1 மணிக்கு வாட்ஸ்அப்பில் எல்லா மெனுவும் எல்லாருக்கும் சென்ட் பண்ணுவேன். அப்போ மறுநாள் சாப்பாடு மெனுன்னா முதல் நாள் நைட்டு தான் நான் ஃபைனல் பண்ணுறது. அப்போ ஈவினிங் டிஃபன்னா அதுக்கு சாப்பாடு டைம் முடிஞ்சோடனே 2:30 மணி 3 மணிக்கு தான் அதை டிசைட் பண்ணி மறுபடியும் செய்ய சொல்கிறது. அது மாதிரி இது முன்னாடி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அந்த நேரத்துக்கு மக்கள் என்ன விரும்புவாங்க, இன்னைக்கு என்ன கச்சேரி இருக்கு, அந்த கச்சேரி பேஸ் பண்ணி இன்னைக்கு என்ன கூட்டம் அங்கேருந்து வரும், அந்த மாதிரி வச்சு தான் நாங்கள் மெனு பண்ணுறதும். சரி, நான் இப்போ உங்கள் கேன்டீனில் பார்த்து எனக்கு வந்து புதுமையாக இருந்தது. அதை நான் ஏற்கனவே நிறைய இடங்களில் பார்த்துருக்குறேன். அந்த காஞ்சிபுரம் இட்லி, அந்த காஞ்சிபுரம் இட்லி பற்றி சொல்லுங்களேன். உங்களோட அந்த நீங்கள் செய்முறையும் இல்லை எப்படி இருக்கும் உங்களோட அந்த டேஸ்ட்டை பற்றி? காஞ்சிபுரம் இட்லினா முதல்ல வந்து இன்னைக்கு வந்து நிறைய பேர் கப்பில் ஊற்றுறாங்க. நானும் ஊற்றினா, நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா இன்னைக்கு ட்ரெண்டுக்கு வந்து அது சரிப்படாது, ரொம்ப இதாக இருக்கும், ஹார்டாக இருக்கும்னு நினச்சேன். காஞ்சிபுரம் மாவை குடவையில் தான் ஊற்றணும். அது வந்து வேகிறதுக்கே 2.5 மணி நேரம் ஆகும். அது வந்து எப்படின்னா மக்களுக்கு ஆர்டர் பண்ணும்போது கசாட்டா ஐஸ்கிரீம் மாதிரி ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி கொடுக்கணும். ஆனால் அது அப்பப்போ சூடாக்கின்னு இருக்க முடியாது. இது வந்து ஆவியில் வேகனால அப்பப்போ சூட்லேயே வச்சுருந்தாலும் சூடாக்கி இருந்தாலும் கல் மாதிரி ஆகிடும். அந்த குடவையிலேருந்து அப்படியே எடுத்தால் ஓவல் ஷேப், சிலிண்டர் ஷேப்பில் வரும். அதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி கசாட்டா ஐஸ்கிரீம் மாதிரி கொடுக்கணும். இதுதான் ஒரிஜினல் காஞ்சிபுரம் இட்லி. ஆனால் நானே வந்து அதுக்கு இந்த பாயச கப்பில் அதே காஞ்சிபுரம் மாவை ஊற்றி இட்லி பானையில் வேக வச்சு நான் எடுத்திருக்கேன். நான் இல்லைன்னு சொல்லலை. இந்த வாட்டி நம்ம ஒரிஜினாலிட்டி கொடுக்கலான்னு நான் அதே மாதிரி பாரம்பரியமாக பண்ணியிருக்கேன். ஓகே சார், இப்போ செட்டிநாடு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா சமையலில் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து அது ஒரு பாரம்பரியம், நல்ல ஒரு ஃபேமஸானது. அதில் இந்த சைவம் அப்படிங்கிறதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் நீங்கள் என்னென்ன மாதிரிலாம் ஸ்பெஷலாக நீங்கள் கொடுக்குறீங்க? செட்டிநாடு ஆட்கள், என்னுடைய ஊழியர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அப்பப்போ என்ன ஐட்டம் வேணுமோ, திணை அரிசியில் இப்போ மில்லட் ரைஸ் வருது, மில்லட்டில் பணிகாரம் கொடுக்குறேன், குழி பணிகாரம் கொடுக்குறேன். அது மாதிரி எல்லாருமே வெள்ளை அரிசி குழா போட்டு கொடுப்பாங்க. கம்பு தோசை, ராகி தோசை, முரக்கத்தாங்கீரை தோசை, இதெல்லாம் நான் கொடுத்துட்டுருக்கேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய ஹெல்த்து எல்லாம் கான்ஷியஸ் இருக்காங்க, டயபெட்டிக் இருக்காங்க. அதனால இதெல்லாம் நான் இப்போ டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணுமே நான் செட்டிநாடு இதுவும் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. ஓகே, நன்றி சார். இப்போ வந்து நம்ம வந்து மவுண்ட்பேட்டன் மணி ஐயர் கேண்டீன் தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இதில் உங்களோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, கல்யாண வீடுகளில் இட்லி அந்த மாதிரி இருந்த ஒரு பாரம்பரியமான சமையல்களில் தோசை அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தினதும் இவரோட சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலிஃப்ளவர் பக்கோடா, அப்புறம் வந்து வெண்டைக்காய் பக்கோடா, இதெல்லாம் வந்து முதல் முறையாக வந்து சமையலில் வந்து அறிமுகப்படுத்தி ஒரு புதிய டிஷ்ஷை கண்டுபிடிச்சதும் நம்ம மவுண்ட்பேட்டன் மணி ஐயர் தான். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து அவருடைய சிறப்புகள் வந்து நிறையா இருக்குது. அவரோட ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இங்கே வந்து ருசித்து சாப்பிட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு நீங்க உங்களால வந்து இந்த சபால சாப்பிட முடியல அப்படின்னாக்கா, ஸோ நீங்க நெக்ஸ்ட் இயரும் இந்த சபால வந்து மவுண்ட்பேட்டன் மணி ஐயரோட கேண்டீன்ல வந்து நீங்க சாப்பிட்டு பார்க்கலாம். தமிழகத்தினுடைய இந்த பெரிய கேட்டர்ஸ்ல ஒருவரான மவுண்ட்பேட்டன் மணியோட கேண்டீனை பத்தி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு அடுத்தபடியாக அடுத்த எபிசோடில் ஞானாம்பிகா கேட்டர்ஸ், ஸோ அவங்க வந்து எந்த சபால கேண்டீன் அமைச்சிருக்காங்க, அவங்களோட ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நாம அடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.